Hi friends, welcome back to Inmate Tamil. நம்ம ட்ரிப் பார்த்தீங்கன்னா இந்தியா டு வெஸ்ட் பெங்கால் டு ரிட்டன் திரிசூர் ரெண்டுமே லோடான சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ உங்களுக்கு டிரைவர் சேலரி எவ்வளோ இருந்துச்சு, அது இல்லாமல் அந்த லாரிக்கான ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் வரவே இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வண்டி வந்து சின்ன ஒர்க் நினச்சி ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் வண்டி கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அமௌண்ட் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இன்னொரு 2-3 days சம்திங்கில் கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் போன வெஸ்ட் பெங்கால் பார்டர் தாண்டிலும் அதுக்கு மேலே கவாத்திங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் அஸ்ஸாம்குள்ளே. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 kilometers சம்திங் மேலே வரும். அது போக 5-6 நாள் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து ஒரு 2-3 நாள் வண்டியில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல ஆஸ் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் டைம் நம்ம இங்கேருந்து போனது அங்கேருந்து ரிட்டன் வந்தது, அதாவது ஹாசன் மைசூர்லேருந்து பங்களாதேஷ்க்கு உள்ளே போனது. அந்த ரிட்டன் வெஸ்ட் பெங்கால்லேருந்து திரிசூர் ரிட்டன் லோடு வந்தது. ரெண்டுமே சேர்ந்து மொத்தம் 14 நாள் சம்திங் ஆயிருக்கு. அதில் எவ்வளோ ப்ராஃபிட், டிரைவருக்கு எவ்வளோ சேலரி, லாரிக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸாங்க ஃபுல் டீட்டெயில் கணக்கு எழுதி வச்சுருக்கோம். ஓனர் கூட காட்டல, நீங்கள் கேட்டின ஒரே காரணத்துங்க உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன். பார்க்கலாம். இந்த கணக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே கணக்கு எழுதியிருக்கேன். வேறு இன்னும் ரெகுலராக போகிற லாரி டிரைவர்ஸ் இதில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கீழே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இதாங்க ஆக்சுவலாக கணக்கு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஹாசன் மைசூர்லேருந்து அங்கே பங்களாதேஷ்க்கு இஞ்சிலோடு ஏற்றிட்டு போகிறப்ப ஓகேவா, அதோட டோட்டல் ரெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 1,65,000 ரூபா ஓகேங்களா. இதில் டீசல் மட்டும் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய்க்கு டீசல் மட்டும் பிடிச்சிருக்கோம். அந்த டீசல் போடுற வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்கிற வீடியோக்கும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். டீசல் 45,000 ரூபாய் ஓகே. அண்ட் டோல்கேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,800 ரூபா டோல்கேட் மட்டுமே. ஒரு ஆளோட சேலரி அமௌண்ட் எவ்வளோ அவ்வளோ சேலரி அமௌண்ட்டும் ஒரு டோல்கேட்டில் போயிடுது. 16,800 ரொம்ப 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 அதிகம். ஏன்னா லாரி பெரிய வீலுங்கிறனால ஆக்சுவலாக டோல்கேட் வந்து வீல் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட் போடுவாங்க. ஸோ 12 வீலுங்கிறனால மினிமமே 350-400 தான் ஸ்டார்ட் ஆகுது. 500-800 1000 வரைக்கும் டோல் போயிருக்கு. அண்ட் தென் ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, ஒடிசா 4 ஸ்டேட் போகிறனால 4 ஸ்டேட்டில் இன்னும் இருக்குது, அவுட்டும் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஓவரால் 200, 500, 300 ஒரு சம்திங் கடைசியில் அக்கௌண்டிங்கில் பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரைவர் சேலரி. ஆக்சுவலாக டிரைவர் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மொத்த வாடகை எவ்வளவோ அதில் வந்து 16% எடுப்பாங்க ஓகேவா. ஸோ 16% எடுத்தால் டிரைவருக்கு வந்து 26,400 ரூபா வருது. ஸோ ஒரு டிரைவருக்கு வந்து 13,200 ரூபா வரும் ஓகேங்களா. 2 டிரைவரு 13,200 வரும். அது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தார்பாய், அதாவது லோடு ஏற்றிட்டு தார்பாய் போகிறதுக்கு அது ஒரு 500. அண்ட் கிரீஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். போகிறப்ப ஒரு இடத்துல பைபாஸ் ஓரத்தில் நிப்பாட்டி ஆந்திராவிலே ஒடிசான்னு தெரியல, வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹேண்ட் கிரீஸ் பண்ணோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ஓகேங்களா. ஆனால் ஏற்றுக்கூலி இறக்கூலி, அதாவது இஞ்சி லோடு ஏற்றுவாங்களா, அது ஏற்றுறதுக்கும் சரி இறக்குறதுக்கும் சரி லாரி சைடு தான் கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணுமா, இது என்ன கணக்குன்னு தெரியல ஓகே. அண்ட் தென் ஆஃபீஸ் கமிஷன், அதான் நமக்கு லோடு பிடிச்சி கொடுத்தாங்களே ஹாசன்லேருந்து அங்கே அவங்களுக்கு லோடு பிடிச்சி கொடுத்தவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கமிஷன் ஒரு 2,500 சம்திங் எடுப்பாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுக்கு ஒரு 300 சம்திங் எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2,800 ரூபா, அதான் நமக்கு லோடு பிடிச்சி கொடுத்ததுக்கு. அண்ட் தென் கைடு, நம்ம பங்களாதேஷ்குள்ளே போன உடனே அதான் வெஸ்ட் பங்களாதேஷ்குள்ளே போன உள்ளவே ஒரு கைடு ஒருத்தர் இருப்பார். ஏன்னா அங்கே பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் உள்ளே போனது கண்டிப்பாக கைடு தான் வருவாங்க. நம்ம வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கைடு வந்து ஏறிக்கிறாங்க. நமக்கு ரூட் தெரிஞ்சாலுமே கூட வந்து ஏறிக்கிறாங்க. அவங்க கைடு அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். அது பார்த்தீங்கன்னா 1,200. அந்த கைடோட செம்ம ஃபன் பண்ணியிருப்போம், அதில் வீடியோவில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் பார்டர் கிராசிங் என்னென்னா நம்ம இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ் உள்ளே போகிறப்போ அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பார்டர் கிராசிங்னு போட்டிருப்பேன். ஸோ உள்ளே போகிறப்ப அங்கே லோக்கல் பாஸ்போர்ட் ஒன்று எடுக்கணும் ஓகேங்களா. இந்த லோக்கல் பாஸ்போர்ட், அதாவது டெம்பரரி பாஸ்போர்ட், ஆக்சுவலாக லோக்கல் பாஸ்போர்ட்டில் டெம்பரரி பாஸ்போர்ட். இந்தியாவிலேருந்து நம்ம பங்களாதேஷ் அடுத்த கண்ட்ரிக்கு லாரிக்குள்ளே போகிறோம். டெம்பரரி பாஸ்போர்ட், டிரைவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு டெம்பரரி ஒரு பாஸ்போர்ட் வைப்பாங்க, 1 டைம் பாஸ்போர்ட். அது ப்ளஸ் அது கூட நமக்கு ஒரு வெஸ்ட் பெங்கால் கைடு ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா பங்களாதேஷில் போய் லாங்குவேஜுக்காக அந்த கைடு ஒருத்தர் வருவாங்க. அப்புறம் அந்த பார்டருக்குள்ள எக்ஸ்பென்சிவ் அது இதுன்னு எல்லாம் சேர்த்து மொத்தம் 15,000 ரூபா செலவு வந்துச்சு. அதில் மட்டும் இந்த பார்டர் கிராசிங் மட்டுமே உள்ளே போகிறதுக்கு மட்டும் 15,000 ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா போய் நம்ம வண்டி 2 நாள் பார்க்கிங் ஆகிருந்துச்சு ஓகேவா. அதில் ஒரு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வாங்கிட்டாங்க. அண்ட் தென் அங்கே வந்து ஆக்சுவலாக நிறைய பார்க்கிங் இருக்குது. அதில் எல்லா பார்க்கிங்கும் அட்டன் பண்ணுங்கிறதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பார்க்கிங்கில் விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்க்கிங் 400 ரூபா, அதாவது நம்ம தெரிஞ்சிருக்கோம் இட போட்டு போய் ஃபஸ்ட் நைட்டு போய் கைடு நம்மளை விட்டது 400 ரூபா. அண்ட் தென் செகண்ட் நாள் ஒரு பார்க்கிங் 100 ரூபா. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே 20 ரூபாயா எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. வெளியே வந்து அவங்க சார் வண்டி அவுட் ஆகிறப்பல 20 வாங்கினாங்க. அந்த கணக்கு ஒரு 100 ரூபா வந்துருச்சு. பிசி நைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேருக்கிட்ட வண்டி நிப்பாட்டு ஃபுல்லாக 200 ரூபாய் குறைஞ்ச ஒரு 12 பேர்கிட்ட கொடுத்துருப்போம். ஸோ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 2,300 ரூபா இது மட்டுமே. வே பிரிட்ஜ் இங்கே ஹாசனில் லோடு ஏற்றினதுக்கப்புறம் வே பிரிட்ஜ் இட போட்டோம், அங்கே ஒரு 250. அங்கே போய் வெஸ்ட் பெங்கால் பார்டரில் லோடு இறக்குனதுக்கப்புறம் எம்டி இட போட்டு கொடுக்கணும், அது ஒரு 250, அது 500 வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு 3 பேர், அதுக்குள்ள 2 பேர் கணக்கே போடலாம். ஃபுட்டு வந்து மோஸ்ட்லி நம்ம சமைச்சு தான் சாப்பிட்டோம். இங்கே வீடியோவில் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே தெரியும். ரைஸு நம்ம வேணுங்கிற காய்கறிலாம் வாங்கி நம்ம சமைச்சு தான் சாப்பிட்டோம்.
ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா ஒரு 2200 வந்துச்சு. அப்புறம் அந்த வாட்டர் தண்ணி வாங்கினோம், கேஸ் ஃபில் பண்ணது அதுன்னு ஒரு 300 வந்துச்சு. தண்ணி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் ஃபில் பண்ணியிருப்போம், 2 டேங்க்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அது ஒரு 300 சம்திங் வந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு அதை டிரைவர்ஸை பொறுத்து எக்ஸ்ட்ரா அவங்களோட பர்சனலாக அதுன்னு சொல்லி ஒரு 800 செலவுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,400 மொத்தம் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ்குள்ளே போகிறதுக்கு 4 நாள் கணக்கு. ஓகேங்களா? ஸோ 5 நாளில் போய் சேர்ந்துட்டோம், உள்ளே ரீச் ஆகிட்டோம். அதில் 2 நாள் ஆல்ட் வேறு ஆகிடுச்சு, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து 1,20,000 ஸோ மொத்த வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,65,000. ஸோ 1,65,000 இந்த 1,20,400 கழிச்சா நமக்கு நிற்கிறது 44,600 நிற்கிது. அதாவது போகிறதுக்கு 5 நாளைக்கு. நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ போகிறப்போ அமௌண்ட் நிற்குமா வரப்போ நிற்குமா? எப்பயுமே இங்கேருந்து நம்ம மேலே போகிறப்போ தான் அமௌண்ட் நிற்கும். அங்கேருந்து வர்றப்போ சுத்தம் நிற்காது. ஒரு சில டைம் 5,000 பார்த்தா கையிலேருந்து போட்டு வர மாதிரியும் இருக்கும். இங்கேருந்து போகிறப்ப மட்டும் நமக்கு அமௌண்ட். ஸோ இப்போ நம்ம ரிட்டன் லோடு பார்த்துடலாம். நான் ஏன் ரிட்டன் லோடு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம போகிறத கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா போகிறப்ப நல்லா நிற்கும், வர்றப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக கையிலேருந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா தான் எத்தனை டோட்டல் ஸ்பெண்டிங் டேஸ்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ ரிட்டன் லோடு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஏற்றணும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே லோடு இறக்கிட்டு ரிட்டன் லோடு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஏற்றணும். அந்த பாஸ்மதி ரைஸ் ஏற்றின அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த ஏரியா நேம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியா நேம் என்னங்கிறத தெரிஞ்சவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அங்கேருந்து திருச்சூர் ஏற்றணும். ஸோ திருச்சூருங்கனால கொஞ்சம் கிலோமீட்டர் ஜாஸ்தியாக வந்துச்சு, 2,500 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஸோ அதோட ரெண்ட் பார்த்திங்கன்னா 1,17 தான், ஓகேவா? ஸோ போகிறப்ப பாருங்கள், மைசூர்லேருந்து பங்களாதேஷ்க்கேவும் 1,65 ரெண்ட். இது பாருங்கள் ரிட்டன் லோடு பங்களாதேஷ்லேருந்து திருச்சூருக்கு கிலோமீட்டர் ஜாஸ்தி, ஆனால் வாடகை பார்த்திங்கன்னா 1,17 தான். நான் சொல்லையா? ஸோ ரிட்டன் வரப்போ கம்மியாகும். ஆனால் 1,17 நல்லா வாடகை. அதுக்கு முன்னாடி 1,5 வந்திருக்கும், அதெல்லாம் கையிலேருந்து போட்ட மாதிரி தான் வந்துச்சு. டீசல் பார்த்திங்கன்னா 48,000. ஏன்னா மைசூர் காட்டிலும் திருச்சூர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால கிலோமீட்டரும் கொஞ்சம் அதிகம். ஸோ டீசல் 48 வந்துச்சு. அண்ட் தென் டோல் பார்த்திங்கன்னா 17,900. கேரளாக்குள்ளே லண்டி நிறைய டோல் இருந்துச்சு. ஆண்டியோ பார்த்திங்கன்னா போகிறப்ப பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டு, வர்றப்போ வந்து 5 ஸ்டேட் சம்திங் ஆயிடுச்சு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் 1, ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ஸோ எல்லா ஸ்டேட்லையும் இன் அவுட்னால ஆர்டிஓ கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரைவர் சேலரி 1,17,000 16% போட்டோம்னா 18,720 வருது சேலரி. அதில் 2 பேர் ஷேர் பண்ணிக்கணும், 9,300 சம்திங் வர ஒரு ஆளுக்கு. சேம் தாரபாய் 500. கிரீஸ் ரிட்டன் வர்றப்பையும் பிடிச்சோம். ஒரு பல்கில் ஒடிசாவில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துக்கணும் தெரிஞ்சிருக்கும். ரிட்டன் வர்றப்பையும் கிரீஸ் பிடிச்சோம், மேனுவல் கிரீஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கூலி வந்து 1,200 ஏற்றுற இடத்துல, ரைஸ் ஏற்றுற இடத்துல 1,200 வாங்கிட்டாங்க. இறக்குற இடத்துல கேரளா திருச்சூர் 1000 வாங்கிட்டாங்க. ஆஃபீஸ் கன்சம்ஷன் 2,000. கைடு பார்த்திங்கன்னா அதாவது வெஸ்ட் பெங்காலில் அங்கேருந்து அந்த அரிசி லோடு ஏற்றுறதுக்கு அந்த மில்லுக்கு துர்கா ரைஸ் மில்னு நினைக்கிறேன், ஸ்ரீ துர்கா ரைஸ் மில்னு. ஸோ அந்த இடம் எந்த ஏரியாங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்த சப்ஸ்கிரைபர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கைடு உள்ளே போய் கூட்டு போய் அந்த எல்லாமே அவங்களோட பொறுப்பு தான். அந்த வீடியோவில் நமக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 1000 ரூபா. பிசி வரப்போ பெருசாக ஒன்றும் இல்லை, பகல் டைமில் பாஸ் ஆனால. ஸோ அதில் ஒரு 1000 போயிடுச்சு. அண்ட் தென் டயர் பார்த்திங்கன்னா போகிறப்போ ஒரு டைம் பஞ்சர் ஆச்சு, ரிட்டன் வரப்போ 2 டைம் பஞ்சர் ஆச்சு. அதை நான் லாஸ்ட் கணக்கில் சேர்க்கல. ஸோ அதுக்கு ஒவ்வொரு டயருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் 250 சம்திங் வாங்கினாங்க. அப்போ டயர் நாங்களே கழட்டிட்டோம். ரிட்டன் வரப்போ மட்டும் ஒரு இடத்துல அவரே கழட்டி அவரே மாற்றினாங்க அந்த டயர் மெக்கானிக்கவும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 500 வாங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டயர் பஞ்சருக்கு ஒரு 1000 போயிடுச்சு. அப்புறம் ஆர்எம்சின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த வெஸ்ட் பெங்கால் இருக்கிற விவசாயிகளுக்குலாம் ஒரு வரி கட்டுற மாதிரி. நம்ம அரிசி இதெல்லாம் ஏற்றிட்டு போனோம்னா நம்ம அந்த ஒரு வரி மாதிரி கட்டணும் வெஸ்ட் பெங்காலில். அதுக்கு பார்த்திங்கன்னா 2,000 ரூபா ஆர்எம்சின்னு சொல்லி, அதுக்கு 2,000 ரூபா போயிடுச்சு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் வரப்போ ஆக்சுவலாக இங்கேருந்து போகிறப்ப வாங்கின திங்ஸே கொஞ்சம் இருந்துச்சு ரைஸ் எல்லாமே. ஆனால் வரப்போ அதிகம் சமைக்கலை, நம்ம சிக்கன் 2-3 எடுத்தோம், கொஞ்சம் கடையில் அதிகம் சாப்பிட்டோம். அதனால் ஃபுட்டுக்கு ஒரு 1,500 சம்திங் இருந்துச்சு. வே பிரிட்ஜ் வந்து ஒரு 400 வந்துச்சு ரிட்டன் வே பிரிட்ஜ் போகிறதுக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா செலவு டிரைவர்ஸோட பர்சனல் அதில் இன்னும் 500 போயிடுச்சு. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 98,520 வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ 1,17 98,520 மைனஸ் பண்ணோம்னா 18,480 ரிட்டன் வரப்போ மீதி ஆயிருக்கு. ஆனால் இதுவே நல்ல காசு தான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெறும் 4,000 5,000 தான் ரிட்டன் வரப்போ மீதி ஆகும். இல்லைனா அந்த 5,000 6,000 கையிலேருந்து போடுற மாதிரி வரும். அப்படியெல்லாம் ஓடி இருக்குது. இந்த டைம் 1,17 ஓரளவு ரிட்டன் வாடகை நல்ல வாடகை தான். ஸோ இப்போ நம்ம எல்லாமே மொத்தம் போகிறது வர எல்லாமே சேர்த்து எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்னு பார்க்கலாம். ஃப்ரம் இங்கேருந்து போகிறப்ப ஹாசன் டு பங்களாதேஷ் இஞ்சில் ரோடில் வந்து 48,520 பேலன்ஸு. செகண்ட் ரோடு அதாவது ரிட்டன் லோடு வந்து வெஸ்ட் பெங்கால் டு திருச்சூர் 18,450 பேலன்ஸ் ஆச்சு. ஓவரால் 2 ப்ளஸ் பண்ணால் 67,000 பேலன்ஸ் மிஞ்சி இருக்குது. அதாவது லாரிக்கு 12 வீல் லாரி 2 டிரைவருக்கு 67,000 மிஞ்சி இருக்குது. எத்தனை நாள் பார்த்திங்கன்னா மொத்த நாள் வந்து 14 நாள் கணக்கு ஆயிடுச்சு. ஒரு லைன் போயிட்டு வர்றதுக்கு 14 நாள் ஆயிடுச்சு. அதில் 4 நாள் பார்த்திங்கன்னா ஆல்ட்டில் போயிடுச்சுன்னா ஹாசன்லேயே லோடு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் சும்மாவே பார்த்துருந்தோம். ரிட்டன் அங்கே போய் இறக்க இடத்துல பார்த்திங்கன்னா பார்டர் வெள்ளிக்கிழமை லீவுன்னு சொல்லி ஒரு நாள் ஆல்ட்டு போட்டாங்க. சனிக்கிழமை தான் போய் இறக்கணும். அங்கே ஒரு 2 நாள் சம்திங் ஆயிடுச்சு. 4 நாள் ஆல்ட்டில் போயிடுச்சு. ரிட்டன் லோடு எடுத்துகிறப்ப ஒரு நைட்டு வேஸ்ட்டாக போச்சு. அதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இதே மாதிரி ட்ரிப் எடுத்தோம்னா 2 ட்ரிப் ஆவரேஜ் எடுத்துடலாம் கண்டிப்பாக. 14 வச்சுனா கூட 28 நாள் ஸோ எடுத்துடலாம். ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லோடு பொறுத்து. ஏன்னா ஒரு சில இடத்துல அதிகம் ஆல்ட் ஆகும் லோடு இறக்குற இடத்துல. ஒரு சில இடத்துல போன உடனே இறக்கிவிட்டாலும் இறக்கிடுவாங்க, ஏற்றினாலும் ஏற்றிடுவாங்க.
ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 ட்ரிப் எடுக்கலாம். ஸோ ஒரு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 67 ரூபா நிற்கிது. அதில் அந்த நல்லா கழிச்சாலும் ஒரு 60 ரூபான்னு வைங்க. ஸோ 2 ட்ரிப்பு ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு 1,00,000 110 லாரிக்கு மட்டும் நிற்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா பெர் டிரைவருக்கு ஒரு 40 அதாவது 35 to ஒரு 40 சம்திங் 35,000 40,000 நிற்கும். 2 டிரைவர்னு ஒரு 80,000 அவரேஜாக சேலரி நிற்கும் 2 டிரைவருக்கு. சிங்கிள் டிரைவரில் போக முடியாதுன்னா போகிறப்ப டைமிங் லோடு. ஆனால் சிங்கிள் டிரைவர் டைமிங் லோடு இல்லாமல் வேறு லோடுக்கு சிங்கிள் டிரைவராக போகிறவங்களும் இருக்காங்க. அவங்க சிங்கிள் டிரைவரில் போனால் ஒரு மாதத்துக்கு 80 ரூபா அசால்ட்டாக வரும். ஆனால் அந்தளவுக்கு கஷ்டம். ஏன்னா வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருவாங்க இந்த அமௌண்ட் வருது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஹேப்பி பண்ணக்கூடாது. இந்த அமௌண்ட் என்னென்ன பார்க்கணும் பாருங்கள். மாதம் டியூ கட்டணும். லாரிக்கு எப்படி 30-35 ரூபா மினிமம் இருக்கும் டியூ. எஃப்சி எடுத்துடணும், இன்சூரன்ஸ் எடுத்துடணும், வண்டி டயர் எல்லாம் மெயின்டெனன்ஸு வேறு எக்ஸெட்ரா எல்லாம் பார்த்தது போக தான் லாரிக்கு நிற்கும். இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா லோடு கிடைத்தால் மட்டுமே இதெல்லாம் பாசிபிலிட்டி. லோடு கிடைக்கலன்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஸோ கவுண்டிங் கேட்டிருந்தீங்க. இது தாங்க கவுண்டிங். இந்த ஒரு மெத்தடில் தான் போயிட்டுருக்கு. காம்படிஷன் கூட்டிடுச்சு. நிறைய லாரி ஆயிடுச்சு. நிறைய டிரைவர்ஸ் கூட எங்கேனாலும் போக சொல்லலாம். லாரி வந்து நிறைய அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.65 இங்கேருந்து போகிற வாடகைனா இன்னொரு டிரைவர் வந்து எனக்கு 1.50 கொடுங்க நான் போகிறேன்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. கிடைக்கிற அளவுக்கு கிடைச்சா போதுன்றாங்க. அதில் சில ஓனர் கம் டிரைவர் இருப்பாங்க. அது சொந்தமாக வண்டியில் இருப்பாங்க. அவங்கள 1.30 1.40 போக ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களே ஓனரும் அவங்களே டிரைவர். சொந்த வண்டினா டியூ மண்டவலியும் கிடையாது. ஸோ நிம்மதியாக போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இருக்குது. இந்த ஒரு மத்தியில் தான் லோடு ஏற்றிட்டு போகிறது எனக்கு ஒரு மட்டும் மண்டவலி கிடையாது. லோடு கிடைக்கிறதுமே மண்டவலி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ கவாத்தி அசாம். சேம் இங்கே சென்னையிலேருந்து போகணும்னு நினைக்கிறேன். சென்னையா கோயம்புத்தூரான்னு தெரியல. ஸோ அந்த லோடு ஏற்றிட்டு அடுத்தடுத்து வீடியோ 1 by 1 வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.